இன்னொன்று பேனிக் பண்ணுறாங்க, அமௌண்ட் வரவிடாமல் தடுக்கிறாங்க, மக்களை பயம்புறுத்துறாங்க அப்படின்னா எந்த விதத்தில் பயமாகும், எந்த விதத்தில் பேனிக் பண்ணுறாங்க? இங்கே எல்லாருமே கஷ்டப்படுறது என்னன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கணுன்ற ஒரு விஷயத்துக்கு நோக்கி மட்டும்தான் இங்கே எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று. ரெண்டாவது அவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் ஐ திங்க் சிஎன்எஸ் எக்ஸிட் ஆயிட்டாங்க, சிஎன்எஸ் எக்ஸிட் ஆயிட்டாங்கன்னு ஏதோ சொல்லியிருப்பாரு. சிஎன்எஸ் எப்போ எக்ஸிட் ஆனாங்களா? அவர் சொல்கிற கதை கோவிட் அந்த அந்த பீரியட்ல தான். ஓகேவா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இங்க என்னன்னா, சிஎன்எஸ்ன்னு போட்டு அவங்களோட ஒரு கம்பெனில பேலன்ஸ் ஷீட்ன்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபைல் பண்ணணுமா? ஆமா. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ன்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடணுமா? பட் ஆனா ஆஸ் பர் இது ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, சிஎன்எஸ் ஓட கடைசி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் ஆன் 30 டிசம்பர் 2011. ஓகே. 11. ஓகே. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். ஓகே. 2வது பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். இத பொய் என்ன போறாரா? முதல் விஷயம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் வாஸ் லாஸ்ட் ஃபைல்ட் ஆன் 39 செப்டம்பர் 30, 2011. ஓகே. அப்போ என்ன? அப்போ சிஎன்எஸ் எப்போ எக்ஸிட் ஆயிருக்கு? அவங்க 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருப்பாங்க போலயே. எக்ஸிட். ஸோ விச் இஸ் லைக் வெரி கிளியர் ஹியர். ஓகே.